வணக்கம் மக்களே, நான் வந்து ஒட்டோவாவில் நிற்கிறேன். ஒட்டோவா காட்டுறேன் பாருங்க. ஒட்டோவா பூக்கள் எல்லாம் பூத்துருக்கு. அது வந்து அந்த ஃபெஸ்டிவல் நடக்குது, அதை பார்க்க வந்து நாங்கள். எங்களுக்கு முக்கியம் என்ன, சோறு முக்கியம். எப்படி நாங்கள் சோறு சாப்பிட்றோம்ன்றதை மட்டும் நீங்கள் பாருங்க. சாப்பாடு முக்கியம், சோறு முக்கியம். எவ்வளவுதான் இருந்தாலும் இவாக்கு அப்பளமும் பருப்பும் தான். போடவா போவா தெரியலையே. என்ன கறி அடியுது? அது சிக்கன் கறியை மூடி விட சொல்லி சொன்னேன் நான். இதெல்லாம் நாங்கள் பஸ்ஸில் வந்தாக்கள் 55 people வந்த நாங்கள். சிக்கன் ஏதோ தார் ஊத்த போகிற மாதிரி கிளவுஸ் எல்லாம் போடுறேன். இவன் அப்பளத்தை காட்டும், அப்பளத்தை காட்டும். எதுக்கு கிளவுஸ் போடுறீங்க அதை சொல்லுங்க. கிளவுஸை போட்டா வேலை செய்யறேன்னு நினைக்கிறாங்களா? எனக்கு ஒரு கிளவுஸ் தாரீங்களே. வேவணுமா? பிறகு வந்து பூக்களை காட்டுகிறேன். இப்ப புஷ்பங்களை காட்டுகிறேன். சரிங்க, சின்னாக்களுக்காக வேண்டி இப்படி போட்டு விட்டுருக்கு. கேம் விளையாடின இருந்து அதுல எங்களோட வந்த பிள்ளைகள்லாம். கடைசி எங்களுக்கு அப்பளம் தான் மிஞ்சிடும் இல்லையா? அப்பளமா அது மிஞ்சினா ஓகே. தலைவர் எங்கள் கசின் அவர்கள் எல்லாருக்கும் பருப்பு கறி விட்டு அடிக்கிறார். ஹலோ, சத்தத்தை குறை கேட்டாமா அவங்க. வெள்ளக்கார டீ ஓடுறதுக்கிட்ட சத்தத்தை குறை கேட்டான். இப்படி அடிபட்டு சாப்பிடுவதில் எவ்வளவு ஒரு ஆனந்தம். வீட்டில் தனியாக எவ்வளோத்தையும் சமைச்சு எப்படித்தான் சாப்பிட்டாலும் இப்படி நின்று சாப்பிட்றதுல ஆனந்தமோ ஆனந்தம். தண்ணி வேணுமா? ஏன் அடைஞ்சிட்டுதா? கொடுக்காதேங்க சிட்டிக்கு தண்ணி. தண்ணி எல்லாருக்கும் கொண்டு வந்தது பொருங்க. ஏன் சாப்பிட போகிறேன்? இது வந்து போட்டிங், ரெஸ்டாரண்ட், பார் எல்லாம் இருக்குது. இது வந்து தண்ணி ஓடுது அங்கால. வெரி நைஸ் பிளேஸாக இருக்குது. அதுக்குள்ள ஒரு வெள்ளைக்கார அம்மா போகிறா. பூக்களை ரசிப்பதற்காக எவ்வளவு ஆட்கள் வந்து இருக்கிறார்கள், கூட்டம் கூட்டமாக. ஆனால் எங்கட ஆட்கள் பூக்களை ரசிக்காமல் சோறு அடிக்கிறார்கள். நான் பகுதியாக கதைப்பேன், அதெல்லாம் சீரியஸாக எடுக்க வேணாம். ஓகே, பகுதியாக தான் கதைக்கணும். சும்மா எல்லாத்துக்கும் சீரியஸாக வாழப்படாது. அதுக்கு பக்கத்தில் பெரிய ஒரு பில்டிங் இருக்குது. இது ஒட்டோவா, கனடான்ற தலைநகரம் ஒட்டோவா. போனாலும் வந்தது, இந்த கிழமையும் சீனியரை கூட்டின்னு வந்தது. அதால் நானும் அவைய என்டர்டெயின்மெண்ட் பண்ணி டான்ஸ் ஆடுறதுக்காக என்ன கூட்டின்னு வந்தவேன். அப்படி என்ன மட்டும் நான் சொல்ல மாட்டேன். சரி, சும்மா வெட்டியாக தானே இருக்குன்னு ஏறி வந்துட்டேன் பஸ்ஸில். அழகை பாருங்கள். இந்த அழகான பூவை பார்க்க நான் அதே சட்டை கலரில் வந்தேன். எனக்கு தெரியும் இப்படி ஏதாவது பூ இருக்குமென்று. பார்த்தீங்களோ பார்த்தீங்களோ?
சிவப்பு மஞ்சள் சிவப்பு மஞ்சள் நிறைய இடம் இருக்குது. இனி சோறு போய் சாப்பிட்டுட்டு மிச்சம் பார்ப்போம். இப்படியே நடந்து எல்லாரும் பார்த்து கொண்டு போவினோம். இப்படி கொலண்டில் பெரிய பெரிய பார்க்கெல்லாம் இருக்குது. இது அட்லீஸ்ட் ஒரு சின்ன இடம், ஆனால் கணக்கு இடம் இருக்குது. அங்கால போகணும். சோறு முடியும் போது சோத்தை போய் சாப்பிடுவோம். சோறு முக்கியம். அழகான மரம், எங்கட பஸ்ஸு. பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னு கேட்டு போது ஆயிரம் பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னு கேட்டு. என்ன ஆரம் எடுக்கிறதுக்கு இல்லை, அப்போ நானே எடுக்கிறேன். நைஸாக இருக்கா பூக்கண்டு? ஓடுங்க ஓடுங்க, விட்டுட்டு போக போகுது பஸ். நானாவது ஊபரில் வருவேன். 5 மணி தேவை ஓட்டம் தானே. வாங்கோ வாங்கோ. இப்படியே வச்சுட்டு பிறகு வந்து ஃபோட்டோ எடுக்க இல்லாட்டி செல்ஃபி எடுக்கணும். இதில் வந்து ஸ்க்ரீன் ஷாட் எடுக்கணும். நான் வந்து டிக்டாக் எடுக்கிறேன். இவன் வந்து சரியான லேட்டாக வரீங்கன்னா வேணண்டா கணக்க நேரமாக சாப்பிட்டவே. அவருங்க காண இவர் வந்து சாப்பிட்ட களைப்பில் ஏன் இப்போ எல்லாரும் போயினோம். ஒன்றுமே பார்த்து முடிக்கல. ஓ எவ்வளவு செய்ய கிடக்க போறாளவள். ஸோ நன்றி வணக்கம் மக்களே. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. டைம் கிடைக்கிற நேரங்களில் ஒட்டவா பக்கம் வாங்க. பிள்ளைகளை இந்த பூக்கண்டுகளை கொண்டே காட்டுங்கள். நான் வெள்ளக்காரட்ட பஸ்ஸில் ஏறி போக பார்த்தேன். இதான் என்கிற பஸ்ஸு. அடி வெள்ளக்கார பாடி அடி வெள்ளக்கார மேலாயி நீ கொள்ளக்காரியானாயே மஞ்சக்கார எதை வச்சு என் நெஞ்ச நீ தொலைச்ச எதை வச்சு என் நெஞ்ச நீ தொலைச்ச உள்ளிருக்கும் விழிகள் ஈட்டியோ அது உடுருவி பாயுதே உன் மொழி என்ன சாட்டையோ என்ன எனக்கு பாட்டு பாட தெரிஞ்சதுன்னா இப்படி செய்யிருந்தான் தான். ஏன்னா சும்மா கத்த வேண்டியானு ஸ்கூலில் வந்து இல்லை சும்மா இல்லை ஊரில் வந்து சும்மா சங்கீதம் படிக்கிறது தானே. ஐயோ என்னண்டு என்ன? ஓ நயன்தாரா. இந்த பிள்ளைங்க கூட நக்கல பாத்தியா? ஒட்டவாக்கு நயன்தாரா வந்திருக்கிறா மக்களே. நீங்க வந்திருந்தா பாத்துருக்கலாம். நயன்தாரோட அம்மாவா அக்கா நயன்தாரோட அக்கா வந்திருக்கு. அக்கா இல்ல தங்கச்சியும் வந்திருக்கிறா. அக்காவா ஈஸ்வர் தங்கச்சி மாதிரி இருக்காம. இதுக்கு கூட நீ உயிரோட இருக்கிறியே. நான் சொன்னேன் வந்து நான் அறிவில் அறிவா முதிர்ச்சி அடைஞ்சிட்டியா? முதிர்வா இருக்கிறேன். முத்திட்டேன். ஓகே மங்களே, தேங்க்யூ, பாய். எல்லாருக்கும் ஹாப்பியாக இருங்க. எல்லாரும் இவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் என்னத்தை கொண்டு போகிறோம். சிரித்து சந்தோஷமாக இவையோட திரிகிறது தான் ஒரு ஃபன். வயசுக்கு நாக்களோட திரிகிறது ஒரு ஃபன் தானே. அதுக்குள்ள இளமையான ஆக்கள். ஓ பாய். அடி விழுது என்ன நயன்தாரான்னு சொன்னதான் வாங்க பிடிக்கல. என்ன வைரஸ் கொலவரி.